RSS பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த காரணமாக மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். முதல்வர் மு.க. ஸ்டாலினால் திமுகவையும் காப்பாற்ற முடியவில்லை, ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதைத்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி நியமனம் காட்டுகிறது என கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. பாரத பிரதமரை ஒரு முதலமைச்சர் சந்திப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ற முறையில் பிரதமரை சந்திக்கலாம். அந்த சந்திப்பு 45 நிமிடங்கள் என்று சொல்லி 30 நிமிடங்கள் சந்திப்பு அரசு சம்பந்தமாக மாநிலத்தின் வளர்ச்சி பணிகள், அங்கே மத்திய அரசின் மூலமாக வர வேண்டிய நிதி, மெட்ரோ ரயில் திட்டம், தேசிய கல்விக் கொள்கை போன்ற விவாதிக்கப்பட்டதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 15 நிமிட சந்திப்பு என்பது மர்மமாக உள்ளது. அதில் தலைமைச் செயலாளரை வெளியே அனுப்பிவிட்டு முதலமைச்சரும் மாநிலங்களவை தலைவருமான திருமதி கனிமொழி அவர்களும் மாநிலங்களவையுடைய திமுக தலைவர் டி.ஆர். பாலு அவர்களும் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது அரசியல் சம்பந்தமாகத்தான் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் மனோ தங்கராஜ் அவர்கள் தொடர்ந்து RSSையும் பாஜகவையும் விமர்சித்து வந்ததன் காரணமாக வேறு எந்த காரணமும் தெரியவில்லை. ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்க வேண்டும். இல்லைன்னா ஏதாவது ஒரு துறை ரீதியாக ஒரு பிரச்சனையை அவர் எதிர்கொண்ட நேரத்தில் விடுவிக்கப்படுவது இயல்பு. ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொல்ல இந்த காரணம் நிச்சயமாக இருக்கலாம். இது மர்மம். இந்த மர்மத்திற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதில் பதில் சொல்ல வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் ஏற்கனவே தெரிந்ததுதான். அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார். பிறகு ஏதோ அவர் வந்தால்தான் திமுகவையும் காப்பாற்ற முடியும், நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்ற வகையில் அவர்களால்